அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தான் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேனே என உணர்வார். ஆனால் கவனக்குறைவான கெட்ட நபரோ தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் மாட்டார், தவறை சரி செய்து கொள்ளவும் மாட்டார் என கூறினார்கள். முஹாசபா செய்வதன் மூலம் ஒருவர் நான் என்னும் அகங்காரம் கொள்வதிலிருந்து தவிர்ந்து பணிவை கடைபிடிப்பார். அந்த ஆண் அல்லது பெண் தமது குறைபாடுகளை ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள். நான் உட்பட நம்மில் சிலர் பொது இடங்களில் மற்றவர்களுக்கு கண்ணியமாக சேவை செய்கிறோம். ஆனால் நமது சொந்த குடும்ப உறுப்பினர்களிடம் குறைவான பொறுமையுடன் நடந்து கொள்கிறோம். மற்றவர்களிடம் நற்பண்புகளையும் நற்செயல்களையும் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் தனிமையில் இருக்கும்போது பாவங்களை செய்கிறோம். நாம் நமது அந்தஸ்து போன்ற அந்தஸ்துகளை பெற்றுள்ளவர்களுடனும் நமக்கு ஒத்த கலாச்சார பின்னணிகளையும் கருத்துகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்பவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்கிறோம். ஆனால் மற்றவர்களுடன் சரிசமமாக நடந்து கொள்வதில்லை. நாம் அனைவரும் அல்லாஹ்வின் படைப்புகள்தான் என்பதை மறந்துவிடுகிறோம். இந்நிலையில் நாம் முஹாசபாவை செயல்படுத்தும் போது நம்மால் செய்ய முடிகின்ற சிறிய நற்காரியங்களால் நாம் ஏமாற்றப்படாமல் இருப்பதை அது உறுதி செய்யும். எல்லா காரியங்களையும் நாம் பரிபூரணமாக செய்துவிடவில்லை. நாம் முன்னேற்றம் காண வேண்டிய துறைகள் இன்னும் பல உள்ளன என்னும் சிந்தனையை அது உருவாக்கும். இரண்டாவதாக, சுய முன்னேற்றத்திற்காக முஹாசபாமை செயல்படுத்துதல். நாம் நமது செயல்கள் மற்றும் வேலைகள் விஷயத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்ளும்போது சிறந்த இலக்கை, குறிக்கோளை நாம் இன்னும் அடைய வேண்டிய